அமைச்சர் கேத்னா அவர்கள் வந்து நேற்று ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உண்டாகாதா அவங்க பேசின பேச்சு? அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஆய்வு பண்ண ஒரு மினிஸ்டருங்கிற முறையில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அக்கறைத்து பண்ணுறாங்க. இதே முந்தைய ஆட்சியில் அவங்க போய் பண்ணாங்களா பண்ணலன்னு வீடியோ போட்டதில்லை. இவங்க போடுறாங்க. அதை ஒரு நல்லதாகவும் எடுத்துக்க வேண்டியதான். சரி, இந்த ஆட்சியில் வந்து ஸ்கூல் நல்லா மேன்மைப்படுத்தணும், என்ன குறைகள் இருக்குங்கிறத அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்கணும். அப்படின்னா அங்கே போயிட்டு போர்டு செக் பண்ணால் தானே தெரியும். இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஆஃபீஸரோ ஒரு போய் செக் பண்ணாதான் இந்த ஸ்கூலில் என்ன குறைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க முடியும். அப்போங்க சரி, அந்த குழந்தைங்களுக்கு போய்ட்டு என்ன உங்களுக்கு எதாவது பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தேவையான விளையாட்டுகளை எதாவது உங்களுக்கு இப்போ வேணுமா, என்ன செஞ்சு தரேன்னு சொல்லி போய் ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு நல்ல விஷயமாக தான் எடுத்துக்கணும். அதாவது ஸ்கூலில் பொறுத்தளவு பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் எப்படி முக்கியமோ அதே போல் ஆங்கிலமும் முக்கியம். தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒன்றும் முக்கியம் தெரியலன்னா தமிழ்நாட்டில் வந்து பொழைக்கவே முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இல்லைம்மா, லாங்குவேஜ் வேர்ல்டு லாங்குவேஜ் தானே இங்கிலீஷு. இப்போ இந்த பஜாரை பொறுத்தளவு எல்லாமே தமிழில் தான் பேசுகிறீங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா கேள்வி கூட தமிழ் இங்கிலீஷ் கலந்தானே. இங்கிலீஷ் எப்படி இருந்தாலும் வார்த்தை வருதா இல்லையா? அது மாதிரி அது வேர்ல்டு லாங்குவேஜ். இங்கிலீஷ் அவசியம் தேவை தான். இங்கிலீஷ் இல்லாமல் முடியாது. இப்போ நானாக ஒரு கூலிக்காரன் ஒரு பேர் அந்த லெட்ரு எம்போசிங் வேலை செய்கிறேன். தமிழில் நான் வந்து அதிகமாக அடிக்கல, எல்லாம் இங்கிலீஷில் தானே அடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அவங்க பேசுனது கரெக்டுன்னு சொல்கிறேன். ஆமாம், அவசியம் கரெக்டு தான். அது ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் அவசியம் தேவை. தமிழும் தேவை, இங்கிலீஷும் தேவை. நான் ரெண்டும் தேவைன்னு சொல்கிறேன். இன்னும் சமமாக வேணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவே ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது எப்படின்னு கேட்டாக்கா, சொந்த தமிழுக்கு அதாவது சொந்த தமிழுக்கு நல்ல, அதாவது சொந்த தமிழ்லாம் வந்து பிரமணா மாதிரி போட்டு உட்காரலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் சொல்கிற இங்கிலீஷுக்கு எங்கே போனாலும் பிழைப்பு. இது எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவங்க சொல்லி வச்ச வார்த்தை. இந்த வேர்ல்டு லாங்குவேஜ். இப்போ இப்போ நம்ம உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த இந்தியாவில் நம்ம எங்கே போனாலும் நிச்சயமாக இங்கிலீஷில் 2 வார்த்தை பேசாமல் இருக்க முடியாது. இப்போ கன்னடா போனால் கன்னடா பதில் சொல்லிடுவீங்களா? ஹிந்தியில் பதில் சொல்லிடுவீங்களா? தெரிஞ்சவங்க தான் பேச முடியும் அந்தந்த பாஷை. அது மாதிரி இது யாருமே ஒன்றுமே தெரியாதவங்க கூட பேசலாம். ரொம்ப நன்றிம்மா. ஒன்றுமே தெரியாதவங்க கூட பேசிடலாம். எப்படி எனக்கு கூட சுத்தமாக படிக்க தெரியாது. சப்போஸ் சார் இப்போ விலை கேட்குறப்போ சார் 40, 50, 100, ஏன்னா அதிகமாக நமக்கு அது இது புரியாது. இப்போ அவங்க என்ன பாஷை லெவலில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி நான் அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் செட்டில் இல்லைல்ல. ஏன்னா இப்போ வந்து தாவேக்கால கூட்டணி தொடரும், ஆனால் கூட்டணி தொடராது, அமைச்சரவையில் மட்டும் பங்கு வைப்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? கூட்டணி வந்து தொடராது, ஆனால் அமைச்சரவையில் மட்டும் பங்கு வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது பதவி வந்துட்டு அப்புறம் ஆசை விடாதம்மா. அவர் இது வரைக்கும் பதவியே வாங்கலை. இப்போ சப்போஸ் பதவி கொடுத்துட்டாங்கன்னா ஆசை யாரை விட்டுச்சு? அன்றைக்கி சொன்னது வேற ரவாய், இன்றைக்கி சொன்னது நான் ரவாய்ம்பாங்க. அவ்வளோதான். இதுதான் அரசியல். பதவி ஏதாச்சும் வச்சிங்களேன், சுகம் விடாதுமா, அங்கே தான் போகும். நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போகிறீங்க, வித்தியாசமாக ஒரு அடையாறு ஆனந்தம்னு வச்சுக்கலாம். அங்கே ஃபுட்டு நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது, சூப்பர்வைசிங் நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குன்னு ஒரு தடவை சாப்பிட போகிறீங்க. அடுத்த ட்ரிப்பு பைசா கம்மியானாலும் நம்ம வேறு ஹோட்டலுக்கு போகக்கூடாது, பைசா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் ஒரு எண்ணம் வருதில்ல. அதே மாதிரி தான் இந்த பதவி கையில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு சரி. இப்போ அப்போ பதவியை ரிசைன் பண்ணால் இவருக்கு ஒன்றும் இல்லாமல் போயிரும்னா இப்போ அது பின்ன அதுக்கு தான் பட்டும் போடாமல் பேசுறது. இது அரசியலில் ஒரு இவர் சொல்கிறது ஒன்றும் புதுசில். இவருமே நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது நிறைய பேர் வந்து ஒரு 3 மாதத்தில் பந்தயம் கட்டுறாங்க. 3 மாதம் ஆட்சியை கலைச்சிடுவேன் இல்லை அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. இல்லை திருமாவளவன்னா யாரையும் நான் பொதுவாக பேசுகிறேன். ஏன்னா அவர் ஒரு 10,000 கிலோமீட்டர் ரோடை கடை போட்டு விட்டாரா? வேறு இல்லை, அவர் பிறந்த ஊரில் எது ஒரு 4-5 பள்ளிக்கூடத்தை எல்லாம் அவர் இருக்க பணத்தில் கண்டிப்பாக ஒரு கல்லூரி கூட கட்டி விட்டாரா? இல்லையா? நான் பொதுவாக இது பேசுகிறேன். எல்லாருக்கும் பொதுவாக மக்களுக்கு தெளிவாக பொதுவாக பேசலாம், தப்பு இல்லை. அது இப்போ வந்துடுறேன். யார் நல்லது செஞ்சாங்களும் நாட்டுக்கு வெளியில் விளம்பரம் இல்லாதே வந்திருந்தாயே. விளம்பரம் இல்லாதவரெல்லாம் படித்தவர் நல்லா நாட்டுக்கு செய்யலாம், வரணுமே. யாரும் எதுவும் செய்யலையே. டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமாவளவன் கூட காமராஜரோட கல்வி கொஞ்சம் பயின்றிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன், அப்படியே நம்புகிறேன். எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் வந்து அவரோட கல்வி பயின்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் அவர் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து பிறந்தவர், அவரும் படித்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு அந்த கட்சியில் சேரணும்? இப்போ கட்சிக்கு எதுக்கு போகணும்? கட்சியில் இருந்து அமைச்சரவையில் இருந்தால் தான் அவங்களுக்கு மதிப்பு, கொடுத்தவங்களுக்கும் மதிப்பு, போனவங்களுக்கும் மதிப்பு. ஆனால் கட்சி மட்டும் நாங்கள் இது கூட்டணியாக இருக்க மாட்டோம், வெளியில் இருந்தோம்னாக்கா
மந்திரி பதவி மட்டும் எங்களுக்கு வேணுனாக்க யாராவது ஒத்துக்கக்கூடிய விஷயமா? உண்மையிலே அது நியாயம் இல்லாத ஒரு சமாச்சாரம். இப்போ இது ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கூட்டணி வைக்கிறதுனால தான் அந்த கட்சி விட்டு வெளிலகி வந்தேன்னு சொன்னாரு. அவரே முன்னாடி எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே பாஜக எல்லா கூட்டணியில் இருக்கும்போது அந்த கட்சியில தொடர்ந்தார்ல. ஸோ அப்போ இல்லாம இப்போ ஏன் வெளில வரணும் அவரு? அது எல்லாம் ஆதாயம் தான். இப்போ இதுலேயும் புண்ணியம் இல்லாமல் போச்சு, அதுலேயும் புண்ணியம் இல்லாமல் போச்சு. மெயினாக வந்தது இப்போ இது தான். இது அரசியல்வாதிகளுக்கு அதுதான் நம்ம பழக்கம். இங்கேருந்து அங்கே போவாங்க, அங்கேருந்து இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த கட்சி எந்த கட்சியுமே உருப்புற மாதிரி தெரியல. இப்போ ஏடிஎம்கே வந்து அப்படி பார்க்க போனால் எவ்வளோ பெரிய டீம் சின்ன பண்ணமாக செதுரி இது கடைசியில் ஒன்றும் வழி இல்லாத அளவுக்கு ஆட்சி கவுந்துன்னு சொல்லியிருக்காரு பழனிசாமி அவர்கள். வந்து ஆட்சி கவுந்துரும். அதெல்லாம் கவுறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வந்தது வந்தது தான். ஆமாம், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவங்க அடிக்காத ரூட்டியா அந்த அம்மா செத்து போன உடனே அப்போ கவுத்துறாங்களா? டிஎம்கேலாம் சேர்ந்து கவுத்தாங்களா? அப்போ எப்படியா இருந்தாலும் அந்த 5 வருஷம் நீ ஓடிட்டீங்களா? அதே மாதிரி நல்லதே கெட்டது எப்படி இந்த வருஷம் ஓடும். ஏன்னா மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பினாங்க. மாற்றம் நிச்சயமாக வந்திருக்கு. இதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த மாற்றம் வந்து கொஞ்சம் நல்லபடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை காப்பாற்றுறது வந்து விஜயோடைய பொறுப்பு. அமைச்சர் கேத்தனா அவர்கள் வந்து நேற்று ஸ்கூல்ல போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உண்டாகாதா அவங்க பேசின பேச்சு? அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஆய்வு பண்ண ஒரு மினிஸ்டருங்கிற முறையில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அக்கறை எடுத்து பண்ணுறாங்க. இதே முந்தைய ஆட்சியில் அவங்க போய் பண்ணாங்களா பண்ணலன்னு வீடியோ போட்டதில்லை. இவங்க போடுறாங்க. அதை ஒரு நல்லதாகவும் எடுத்துக்க வேண்டியதான். சரி, இந்த ஆட்சியில் வந்து ஸ்கூல் நல்லா மேன்மைப்படுத்தணும், என்ன குறைகள் இருக்குங்கிறத அங்கே போய் ஆய்வு பண்ணியிருக்கணும். அப்படின்னா அங்கே போயிட்டு போர்டு செக் பண்ணால் தானே தெரியும். இப்போ ஒரு ஸ்கூலில் போய் ஒரு ஆஃபீஸரோ ஒரு போய் செக் பண்ணால் தான் இந்த ஸ்கூலில் என்ன குறைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு போய் கண்டுபிடிக்க முடியும். அப்போங்கும்போது சரி, அந்த குழந்தைங்களுக்கு போய்க்கு என்ன உங்களுக்கு எதாவது பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தேவையான விளையாட்டுகளை எதாவது உங்களுக்கு இப்போ வேணுமா, என்ன செஞ்சு தரேன்னு சொல்லி போய் ஆய்வு நடத்தியிருக்காங்க. இது ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒரு வந்து நல்ல விஷயமா தான் எடுத்துக்கணும். அதாவது ஸ்கூலில் பொறுத்தளவு பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும். தமிழ் எப்படி முக்கியமோ அதே போல் ஆங்கிலமும் முக்கியம். தமிழ்நாட்டில் ஹிந்தி ஒன்றும் முக்கியம் இல்லை. ஆங்கிலம் தெரியலன்னா தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கவே முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்படி இல்லைம்மா, லாங்குவேஜ் வேர்ல்டு லாங்குவேஜ் தானே இங்கிலீஷு. இப்போ இந்த பஜாரை பொறுத்தளவு எல்லாமே தமிழில் தான் பேசுகிறீங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்களா கேள்வி கூட தமிழ் இங்கிலீஷ் கலந்தானே. இங்கிலீஷ் எப்படியா இருந்தாலும் வார்த்தை வருதா இல்லையா? அது மாதிரி அது வேர்ல்டு லாங்குவேஜ். இங்கிலீஷ் அவசியம் தேவை தான். இங்கிலீஷ் இல்லாமல் முடியாது. இப்போ நானும் ஒரு கூலிக்காரன் ஒரு பேர் அந்த லெட்ரு எம்போசிங் வேலை செய்கிறேன். தமிழில் நான் வந்து அதிகமாக அடிக்கல, எல்லாம் இங்கிலீஷில் தானே அடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அவங்க பேசுனது கரெக்ட்னு சொல்கிறேன். ஆமாம், அவசியம் கரெக்டு தான். அது ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் அவசியம் தேவை. தமிழும் தேவை, இங்கிலீஷும் தேவை. நான் ரெண்டும் தேவைன்னு சொல்கிறேன். இன்னும் சமமாக வேணும். ஏன்னா அப்படி இல்லாட்டி போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போவே ஒரு பழமொழி ஒன்று சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது எப்படின்னு கேட்டாக்கா, சொந்த தமிழுக்கு அதாவது சொந்த தமிழுக்கு நல்ல, அதாவது சொந்த தமிழ்லாம் வந்து பெருமனா மாதிரி போட்டு உட்காரலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான்.